ஃபுல் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பிசினஸ் பத்தி ஒரு சின்ன ஓவர்வியூ. இவ்வளோ சில்வர் ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன்ல நம்பி வாங்கலாம் போலயே. மணப்பாறையில் இருக்க பாலாஜி தங்க மாளிகை ஷாப்போட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்தா இவ்வளோ சில்வர் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். இவங்க கிட்ட லைட் வெயிட் கொலுசு, சில்வர் செயின் வித் பெண்டன்ஸ், பசங்களுக்கான பிரேஸ்லெட், ட்ரெண்டிங்கான ஒரிஜினல் கருங்காலி மாலை, சில்வர் ரிங்ஸ்னு எல்லாம் வாங்கியிருந்தோம். 2500 rupeesல இருந்து 29 கிராம்ஸ்க்கான பியூர் சில்வர் கொலுசுலாம் இவங்க கிட்ட இருக்கு. 92.5 பியூரிட்டி சில்வர்ல லேடிஸ் ரிங் 400 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகுது போல. அதுவே ஜென்ஸுக்கு 750 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 10 mmல 92.5 பியூரிட்டி இருக்க சில்வர் கேப் வச்ச கருங்காலி மாலை 3500 rupeesக்கு சேல் பண்றாங்க. சேலம் சில்வர்ல செஞ்ச கொலுசு, குத்துவிளக்கு, டம்ளர், ஸ்பூன், பவுல்ஸ்க்கு எல்லாம் மேக்கிங் சார்ஜ் அண்ட் வேஸ்டேஜ் கிடையாது. உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கான கஸ்டமைஸ் ரிங்ஸ், பிரேஸ்லெட் எல்லாம் பண்ணி கொரியர் கூட சென்ட் பண்றாங்க. எல்லா வீக்கெண்டும் அவங்க இன்ஸ்டா ஸ்டோரிஸ்ல ஆஃபர்ஸும் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி கோல்ட் அண்ட் சில்வர் ப்ராடக்ட்ஸை ட்ரஸ்டடா ஆன்லைன்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பாலாஜி தங்க மாளிகை இன்ஸ்டா பேஜை செக் பண்ணி பாருங்க. அவங்களோட ஷாப் அண்ட் இன்ஸ்டாகிராம் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை மார்க்கெட்டில் இருக்கோம். இந்த பிரச்சனை மார்க்கெட்டுன்றது வந்து எதுக்கு ஃபேமஸ்னா நைட் மார்க்கெட் தான் ஃபேமஸ். இது நம்ம ரூம் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ இது வந்து இந்திரா ஸ்கொயருக்கு பேக் சைடில் இருக்கும். இந்திரா ஸ்கொயர் வந்து நைட்டு 8 மணி 9 மணிக்குள்ளே பூட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அது பூட்ட ஆரம்பிக்கிற நேரத்தில் இவங்க எல்லாமே ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணி ஆகுது. 11 மணிக்கு தான் நம்ம இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். ஓகே, நம்ம இன்றைக்கி திருப்பியுமே பிரச்சனை மார்க்கெட் வந்திருக்கோம். நேற்றுக்கு ஏற்கனவே வந்திருக்கோம். நேற்றுக்கு நைட் 11 o'clock வந்ததுனால நிறைய கடையெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம நேற்றுக்கு நைட்டு திருப்பியுமே ரூமுக்கு போயிட்டு திருப்பி இன்றைக்கி ஈவினிங் வந்திருக்கோம். இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா 7 o'clock வந்திருக்கோம். ஸோ நீங்கள் பிரச்சனை மார்க்கெட் வர மாதிரி இருந்தால் ஈவினிங் 6 to 10 டைம் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே வந்தீங்கன்னா தான் உங்களால் நிறையா கடையும் பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் பைக்ஸ் எல்லாமே இங்கே அலோட் கிடையாதுன்னு முன்னாடி தடுத்துருக்காங்க. பட் அப்படி இருந்துமே வந்துட்டு பைக்ஸ்லாம் சில பேர் உள்ளே கொண்டு போகிறாங்க. அவங்களாம் கடைக்காரங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கைஸ், பிரச்சனை மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கேஜெட் ஸ்டோர் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மோரலஸ் இந்திரா ஸ்கொயரில் நம்ம பார்த்தா கேஜெட் ஸ்டோர் மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லா க்ளோன் ப்ராடக்ட்ஸுமே இங்கேயும் கிடைக்கும். ஸோ ஃபேன்லேருந்து ஸ்பீக்கர் எல்லாமே இங்கேயும் கிடைக்கும், ஹெட்ஃபோன் முதற்கொண்டு. ஸோ டாப் பிராண்டோட க்ளோன் ப்ராடக்ட்ஸ்லாம் இங்கே கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே கிளாத்திங்கோட வெரைட்டிஸ் தான் நிறையா இருக்கும் கைஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்லேருந்து கிட்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து சேமாக இருக்க மாதிரி ட்ரெஸ்ஸஸுமே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தாய்லாந்து ட்ரெஸ்ஸஸுமே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ். ஸோ அதனால் சூப்பராக இருக்கும் டிசைன். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா பேண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சீப்பாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரில் ஒரு பேண்ட் பார்த்தீங்கன்னா 120 baht சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 3 பேண்ட் வாங்கியிருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா 3 பேண்ட் 360 baht வரும். பட் வந்து நம்ம வாங்கின 3 பேண்ட்டுக்குமே அவங்க ஆஃபர் வந்து 20 baht இருந்தாங்க. ஸோ 340 bahtக்கு நம்ம இந்த பேண்ட் எல்லாமே வாங்கியிருக்கோம். ஸோ குவாலிட்டி எல்லாமே வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ட்ரௌசர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 120 baht வரும். ஸோ வெரைட்டிஸ் எல்லாமே நிறையா இருக்குது, டிசைன்ஸ் நிறையா இருக்குது கைஸ். இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு செக்ஷன் எல்லாமே நிறையா இருக்கும். ஸோ நைட் ட்ரெஸ் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு நைட் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 150 baht. ஸோ அது 3 ட்ரெஸ்ஸாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 400 baht. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா ஸ்டோர்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வேரியேஷன் இருக்கும். ஸோ எதுனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வாங்குறப்போ உங்களுக்கு அதிக ரேட் இருக்க மாதிரி தெரியும். பட் அதுவே 3 பீஸ் வாங்குறப்போ 4 பீஸ் வாங்குறப்போ உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு எல்லாமே குட்டி குட்டி பர்ஸ்லாம் 10 bahtல ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஹேண்ட் பேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 bahtல ஸ்டார்ட் ஆகும். ஸோ டிசைன்ஸ், கலெக்ஷன்ஸு, சைஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் கைஸ். ஸோ உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கனாலும் உங்களுக்கு பார்த்து செலக்ட் பண்ண நல்லாயிருக்கும். தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோன்ஸுக்குரிய கவர்ஸு கடைக்கு பஞ்சமே கிடையாது. ஸோ அந்த அளவு கடை நிறையா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஸோ ஸ்டோன் வச்சது வேணாலும் ஸ்டோன் வச்சது இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஹேண்ட் பேக் மாதிரி ஹேங்கிங்கில் உங்களுக்கு கவர் வேணாலும் அங்கே அவைலபிளாக இருக்கும் கைஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்குரிய ட்ரௌசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரௌசர் 80 baht. ஸோ அது 3 ட்ரௌசர் வாங்கினா 200 baht. ஸோ அது மட்டும் இல்லாமல் சாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வெரைட்டிஸும் நிறையா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பேர் வாங்கினீங்கன்னா 20 baht, 6 பேர்ஸ் வாங்கினா 100 baht. தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாருமே ட்ராகன் பிரேஸ்லெட் தான் போடுவாங்க. ஸோ அந்த ட்ராகன் பிரேஸ்லெட் அது இல்லாமல் மற்றபடி எந்த பிரேஸ்லெட் எடுத்துட்டாலும் சரி ஒரு பிரேஸ்லெட் 40 baht. ஸோ அது 3 பீஸ் வாங்குறப்போ உங்களுக்கு 100 baht. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே கேர்ள்ஸுக்குரிய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் கைஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா எந்த சைஸில் நீங்கள் கேட்டாலும் அவங்க தருவாங்க. ஸோ டிசைன்ஸு, வெரைட்டிஸ் தாங்க எக்கச்சக்கமாக இருக்கும் கைஸ். இங்கே பேங்காங்கை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் கலெக்ஷன் வேறு எங்கேயாவது கிடைக்குமானா டவுட்டு தான். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாமே குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 350 baht தான். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ்க்கு குவாலிட்டியுமே சூப்பராகவே இருக்கும் கைஸ். ஸோ குவாலிட்டி வந்து பஞ்சமே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டி வந்து குட் குவாலிட்டியாக இருக்கும். தாய்லாந்தில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா டிஷர்ட்டுமே பார்த்தீங்கன்னா யூனிக்காக தான் இருக்கும். பட் இந்த டிஷர்ட்டோட பேர் பார்த்தீங்கன்னா யூவி லைட் டிஷர்ட் இல்லாட்டி ரேடியம் லைட் டிஷர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எப்போல்லாம் லைட்ஸ் படுதோ நைட் டைமில் பார்த்தீங்கன்னா அது க்ளோ ஆகும். ஸோ கலர்ஸ் எல்லாமே அமேசிங்காக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் நைட் பார்ட்டியெல்லாம் போகிறீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இந்த டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட் வாங்கினா 100 baht. அதுவே வந்து 3 டிஷர்ட்டாக வாங்கினீங்கன்னா 250 baht. ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எப்பயுமே அங்கே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வாங்குறப்ப பல்காக வாங்குற மாதிரி போங்க. ஸோ அப்படி பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸாக பாஸ்போர்ட் கவர் எல்லாமே பண்ணி தராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் லெதர் பேக்ஸுமே அவங்க வச்சுருக்காங்க.
ஸோ இந்த கஸ்டமைஸ் பாஸ்போர்ட் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 பாட் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பல இடத்துல பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் விட மாட்டாங்க, அதெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. பட் நீங்கள் வீட்டில் வச்சுக்கிறப்ப அது சேஃபாக இருக்கிறதுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ கஸ்டமைஸ்னால் உங்களோட நேம் எல்லாமே மெட்டல் ஸ்டிக்கர்ஸில் இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க பேஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னன் வியர்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 50 பாட்ஸ் மட்டும்தான். கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறையாவே இருக்குது, கலர்ஸும் நிறையா இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ஸ் எல்லாமே இருக்குது. பேக்ஸ் எல்லாமே 490 பாட்ஸ் இந்த பெரிய பேக் எல்லாமே. ஸோ கலெக்ஷன் வேணும்னா உங்களுக்கு நீங்கள் பேங்காங்கில் தான் வாங்கணும். ஸோ பட்டையாக போயிட்டிங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்லாம் கம்மியாயிரும். 50 பேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 390, அதை விட 50 எல்லாம் பார்த்தீங்கன்னா 290 பாட்ஸு. ஸோ இதில் ஒன்று வாங்குறப்ப இந்த ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். பட் இதுவே நீங்கள் 3லேருந்து 4 குவான்டிட்டி ஏற ஏற உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் நிறையாவே கொடுப்பாங்க. இந்த பிரச்சனை மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேகு, ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ், அடுத்து ஸ்லிப்பர்ஸ், இதை தவிர உங்களால் ஃபுட்டையுமே இங்கே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா தாய்லாந்தோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ், ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே இங்கே இருக்கும் கைஸ். இன்க்ளூடிங் ஜூஸஸ் கூட இருக்கும், ஃப்ரெஷ் ஜூஸ் கூட இருக்கும். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பைக்ஸ், கார்ஸுக்கு மட்டும்தான் எக்ஸாஸ்ட் மாற்றி பார்த்துருப்பீங்க. பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோக்கே வந்து அவங்க எக்ஸாஸ்ட் மாற்றி தான் ஓட்டுறாங்க. ஸோ ஆட்டோலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்கன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோன்னு கூப்பிட மாட்டாங்க, பட் இவங்க வந்து டுக் வெஹிக்கிள்னு கூப்பிடுவாங்க, 3 வீல் வெஹிக்கிள். இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஏறிக்கிட்டே இருக்குது, டைம் ஆக நிறைய வந்துகிட்டே இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சூக்கேஸுமே சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த சூக்கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டில் தருவாங்க. எதுனாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே தாய்லாந்து மேடு. ஸோ அதனால் அவங்க பெஸ்ட் ப்ரைஸ் தருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுட் வெரைட்டிஸ் எல்லாமே எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஷேக்ஸ். ஸோ இது வந்து நம்ம மோஸ்ட்லி எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நிறையா மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணி சாப்பிட்றாங்க, பாப்கார்ன் மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஷவர்மாஸுமே இருக்குது. ஸோ இது பேர் பார்த்தீங்கன்னா கபாப் ரோல்னு அவங்க சொல்கிறாங்க. தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க மீல் பாக்ஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதை சாப்பிட்றாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தாய்லாந்தோட மீல் பாக்ஸோட கடை தான். ஸோ யாருமே ஒர்க்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து சாப்பாடுலாம் கொண்டு போக மாட்டாங்க, இங்கே வந்து மீல் பாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பீஸாஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே அவங்களாம் ரெடி பண்ணுற பீஸாஸ் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாமே இருக்குது. ரைஸ் தாய்லாந்தோட ட்ரெடிஷ்னல் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா மேங்கோஸ்டீன். ஸோ அதுவுமே அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ மேங்கோஸ்டீன்னா வேறு எதுவும் கிடையாது, மேங்கோ தான். ஸோ அந்த மேங்கோஸ்டீன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து சாப்பாடுக்கு வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ ஸ்டிக்கி ரைஸ் வித் மேங்கோ, ஸோ அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி, வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி, ஹைப்ரிட் மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கும் கைஸ். ஸோ வித்தியாசமாக இருக்கும், நீங்கள் எங்கேயும் பார்க்காத மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் மீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பால் மாதிரி உருட்டி அதை உங்களுக்கு பார்பிக் பண்ணி கொடுத்துருவாங்க கைஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செப்பரேட் ப்ரைஸஸ் இருக்கும். ஸோ ஒரு பாக்ஸுக்கும் ஒரு ப்ரைஸஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்டை டிபெண்ட் பண்ணியுமே ப்ரைஸஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே சீ ஃபுட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைடு சீ ஃபுட்ஸுமே கிடைக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே நீங்கள் மீல்ஸ் கூட வச்சு சாப்பிடலாம். ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். தாய்லாந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைடு சிக்கன்ஸுமே கிடைக்கும். ஸோ டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் கைஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே டக்குமே அவங்க அவைலபிளாக வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் டக்கு ட்ரை பண்ணுறதுனால அங்கே ட்ரை பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கோலாலாம் வெறும் 30 பாட்டுக்கு அவங்க ரெடி பண்ணி தருவாங்க கைஸ். இந்த பிரச்சனை மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ஸ்ட்ரீட்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு, தாய் ஃபுட் எல்லாமே இங்கே கிடைக்கும் கைஸ் ஒரே இடத்துல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள்ஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் டேபிள்ஸில் உட்காந்து சாப்பிட்லாம், இல்லை டேக் அவேயுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ தாய்லாந்து ஃபுட்டை நீங்கள் ட்ரை பண்ணால் இது ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட் கைஸ். ஸோ நைட் டைமில் தாய் ஃபுட் ட்ரை பண்ணுறது அல்டிமேட்டாக இருக்கும் கைஸ். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து மீல்ஸ் டைப்பில் தான் சாப்பிடுவாங்க. ஸோ கொஞ்சமாக ரைஸ், ஒரு ஆம்லேட், அது இல்லாமல் அவங்களோட கிரேவியெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஃபுட்டாக தான் இருக்கும், பட் ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும். ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரௌடாக இருக்கும் கைஸ் இந்த நைட் டைமில். ஸோ இந்த 7 to 9 பார்த்தீங்கன்னா பீக் டைம். ஸோ இந்த டயத்தில் வந்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் கைஸ் அந்த ஏரியா. கைஸ் இந்த ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் ரைடிங் தேவையான ஆக்சசரிஸ் எல்லாமே கம்மி ரேட்டில் கிடைக்கும் கைஸ். ஸோ ஹெல்மெட்டு, க்ளவுஸு, கேப்பு, அது மட்டும் இல்லாமல் பேக் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸஸுமே கம்மியாக இருந்துச்சு கைஸ். இந்த மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்துட்டு ஓவர் கோட்டுமே அவைலபிளாக இருக்குது. இந்த ஓவர் கோட்லாம் பார்த்தீங்கன்னா 650 பாட் மட்டும்தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் கிட்ஸ் டாய்ஸுமே அவைலபிளாக இருக்குது. தென் சன் கிளாஸஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த சன் கிளாஸஸோட வெரைட்டிஸுமே நிறையா இருக்குது. ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 பாட் மட்டும்தான். இங்கே ஃப்ரீ சைஸ் பாக்ஸர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஒரு பாக்ஸர் பார்த்தீங்கன்னா 80 பாட், அதுவே 3 பாக்ஸர் வாங்கினா 200 பாட். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாட்சஸ் கலெக்ஷன்ஸும் இங்கேயுமே இருக்குது. இந்திரா ஸ்கொயரில் பார்த்தா அதே கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மி ரேட்லேயே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்குரிய ஆக்சசரிஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஆக்சசரிஸோட டிசைன்ஸுமே நிறையா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் லேடிஸ்க்குரிய டாப்ஸு, ஸோ அது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்குரிய டாப்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறையாவே டிசைன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு டாப் வாங்கினா 380 பாட், அதுவே வந்து 2-3 வாங்கினா
இன்னும் கம்மியாகும் கைஸ். லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா டெனிம் ஜாக்கெட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ டெனிம் மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸாக வெரைட்டிஸ்லேயும் இருக்குது. மார்க்கெட் நைட்டில் இருக்கனால வைப் எல்லாமே சூப்பராக இருக்குது. லைட்ஸ் எல்லாமே போட்டு சூப்பராகவே இருக்குது. எங்கிட்ட நீங்கள் பார்த்தாலுமே நல்லா கும்பலாகவே இருக்குது. இங்கே பிரத்துனம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாட்சஸ், பெல்ட்டு, கேப் எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நிறைய கலெக்ஷன்ஸில் நீங்கள் வாங்கலாம் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கும் பாய்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா கார்கோ பேண்ட்ஸு, ஜீன்ஸ் பேண்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 300 பாத்லேருந்து குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் கைஸ். ஸோ டாய்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஷூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நைக்கோட மாஸ்டர் காப்பீஸுமே அவைலபிளாக இருக்குது. நார்மல் காப்பீஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா மாஸ்டர் காப்பீஸ் எல்லாமே ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா 750 பாத்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டிசைன்ஸு குவாலிட்டிஸுமே நல்லா இருக்குது. இந்த நைட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்குரிய நைட் ட்ரெஸ்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. செட்டாகவே அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த செட்டாக உள்ள ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வெறும் 100 பாத்துக்கு அவங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அட்ராக்டிவாக அவங்களோட டிசைன் எல்லாமே கார்ட்டூன் டிசைன்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஷூஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஷூஸ் வந்து மாஸ்டர் காப்பியும் இருக்குது, நார்மல் காப்பியும் இருக்குது. எல்லா பிராண்ட்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ ப்ரைஸஸுமே இங்கே கம்மியாகவே கிடைக்கும். ஸோ நார்மல் பிராண்டுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் பிராண்டடுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ க்ராக்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே மோஸ்ட்லி வந்துட்டு இந்த மாதிரி யூனிக்கான செப்பல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த யூனிக்கான செப்பல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைஸ் எல்லாமே ரொம்ப ஹியூமங்கஸாக இருக்கும். அது பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும். சைஸ் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப அட்ராக்டிவாகவும் இந்த பிரத்துனம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கடையாக பார்த்தீங்கன்னா இந்த செப்பல் கடை தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஸ்டாக் வச்சுருக்காங்க. ஸோ இந்த செப்பல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 250 பாட் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்துமே நீங்கள் பார்கெயின் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன குழந்தைங்களுக்குமே ஸ்லிப்பர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி வெரைட்டிஸும் டிஃப்ரெண்ட்டான குவாலிட்டிலையுமே வச்சுருக்காங்க கைஸ். இந்த ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்கில் வைக்கக்கூடிய பில்லோஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த நெக் பில்லோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 120 பாட். ஸோ அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட் டாய்ஸு, டவல்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா இது வந்து 100 பாத் ஸ்டோர். நீங்கள் எந்த பேக்கெட் எடுத்தாலும் 100 பாத் ஃபிக்ஸட் ஸ்டோர். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே தாய்லாந்தோட ஸ்வர்ணி ஷாப் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாய்லாந்து மேக்னெட்டு, ஸோ தாய்லாந்துக்குரிய கைவினை பொருட்கள் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரில் வாட்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ லேடிஸ் வாட்சஸ், ஜென்ஸ் வாட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக 80 பாத் கைஸ். இந்த ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ் கீ செயின்ஸ்க்கு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கீ செயின் வாங்கினா 40 பாட், அது 3 கீ செயின் வாங்கினா 100 பாத். ஸோ நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணுன்னா அது ஒரு நல்ல ஐடியா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிரத்துனம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஸ்டோர்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஃபுல்லாமே கிளாத்திங் ஸ்டோர்ஸ். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் தான் நிறையாவே இருக்குது கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லேடிஸு, ஜென்ஸு, கிட்ஸு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா ரேஞ்ச் ஆஃப் ட்ரெஸ்ஸஸுமே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது. புது புது யூனிக் டிசைன்ஸுமே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டுமே இருக்குது, பர்ஃப்யூம் இருக்குது, இன்னர் வியர் இருக்குது, ஸ்லிப்பர்ஸுமே இருக்குது. ஸோ சின்ன வணிக வளாகம் மாதிரி அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் த பிரத்துனம் மார்க்கெட் தான் கைஸ். நம்ம தங்கியிருக்க ஹோட்டலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்திரா ஸ்கொயர் பிரத்துனம் மார்க்கெட்ஸ் இருக்குது. ஸோ அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும். நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் எது வேணாலுமே கிடைக்கும். இப்போ நம்ம பிரத்துனம் மார்க்கெட் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன். இந்த பிரத்துனம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நைட் மார்க்கெட். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருந்தால் நைட் மார்க்கெட். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்காங்கில் பல இடத்துல நைட் மார்க்கெட் நடக்கும். ஸோ உங்கள் ரூமுக்கு பக்கத்தில் எங்கே இருக்கோ நீங்கள் அங்கே போய் இதை செக் பண்ணி பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நைட் மார்க்கெட் வந்து அமேசிங்காக இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் ப்ரைஸ் ரேஞ்சஸுமே கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வேறு எந்த கடையில் கம்பேர் பண்ணுறதோட இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கம்மியாக இருக்கும். பட் சில பொருள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்திரா ஸ்கொயரில் வாங்குறதா கம்மி, இங்கே வந்து அது கொஞ்சம் கூட. நைட் மார்க்கெட்டை பொறுத்தவரை நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை வந்து பார்க்கலாம் கைஸ். என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நைட் மார்க்கெட் இதோட அந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். டாடா, பை பை.